முட்டை, பால் இதெல்லாம் வந்து ரொம்ப செரிமான சிக்கலை ஏற்படுத்துகிற உணவுகள். செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகள் முட்டை, பால்லாம். முட்டை, பால்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் பரிதாப உணர்ச்சி ஒரு உயிரை கொல்றீங்கன்னா உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி வரும், பாவம் வரும், எல்லாத்துக்கும் தயங்குவாங்க, எல்லாருமே தயங்குவாங்க. ஆனால் ஒரு முட்டையை உடைக்கிறதுக்கு யாருமே தயங்க மாட்டாங்க. முட்டையை உடைக்கிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் முட்டையை நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி பால் குடிக்கிறதுலேயும் உங்களுக்கு அது தப்பு இல்லை. பால் பசு பால் ஏதோ எருமை மாட்டு பால் ஏதோ குடிக்கலாம். அப்படி இருக்கும்போது முட்டை வந்து அது அசைவந்தான். முட்டையும் அசைவந்தான், பாலும் அசைவந்தான். அப்படி இருக்கும்போது அதை வந்து அல்லது வந்து நாம் எதெல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிட அனுமதிக்கப்பட்ட அனைத்துமே சைவந்தான். இப்போ பால் வந்து நம்ம சாப்பிட்லாம். சைவம்னா என்னன்னாக்கா நாம் மனித உயிர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அது கிட்டத்தட்ட அது மாமிச உணவு தான். முட்டையும் சரி பாலும் மாமிச உணவு தான். ஆனால் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்காக ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டா, பால் சாப்பிட்டா நல்ல உடம்புல நிறைய சத்து கிடைக்கும், அல்லது வந்து முட்டை சாப்பிட்டா நல்ல இது அப்படின்னா அது வந்து செரிமான குறைபாடை ஏற்படுத்துகிற உணவுகள். இதெல்லாம் எளிதாக செரிமானமாகாது. ஒரு பாலோ சரி, நீங்கள் பால்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி வாசம் அடிக்கும். நீங்கள் அதை வேக வச்சிங்கன்னா, பாலை சுட வச்சிங்கனாக்கா அதில் வர்ற வாசனை அதெல்லாம் பார்த்தா மாட்டு இறைச்சியோட வாசனை. ஆட்டுப்பால்லேருந்து ஆட்டு இது மாட்டுப்பால் தானே நம்ம நிறைய பேர் குடிக்கிறாங்க. அப்போ மாட்டுப்பாலோட இறைச்சி வாசம் வரும் அதில். அதனால் வந்து பால் வந்து அது ஒரு மாமிச உணவு தான். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ரொம்ப அதிகமாக அதை வந்து மனித உயிர்களின் உணவு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுலாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஒரு பசியை போக்குவதற்கு உங்களுக்கு வந்து உதவும். எப்போதுமே உங்களுக்கு பால் கிடைக்கும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்போதுமே உங்களுக்கு பால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்போதுமே உங்களுக்கு பால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாடு கன்றுக்குட்டி போட்டு அதுவும் 2 கன்றுக்குட்டிக்கு மேலே அதுவும் ஒரு கன்றுக்குட்டி தான் போடணும், 2 கன்றுக்குட்டி. ஏன்னா அது பாட்டுக்கு எண்ணிக்கை பெருகிடுச்சுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணுமே, அந்த உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்புறம் அதனால் வந்து அதோட இனப்பெருக்கத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம். ஒரு ஊரில் வந்து 4800 பேர் வசிப்பாங்க. அதில் வந்து 8 வயதுக்கு மேலே உள்ளவங்க ஒரு 3000 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 மாடு வளர்க்குறாங்கன்னு வைங்க, ஒரு காளை மாடு அல்ல ஒரு பசு மாடு அல்ல ஒரு மாடு வளர்க்குறாங்கனாலே அந்த கிராமத்தில் மொத்தம் 3000 மாடு இருக்கும். 3000 மாடு அல்ல 2 மாடு வளர்க்குறாங்கன்னா 2 மாடு வளர்த்தாங்கன்னா 2 மாட்டுக்கு தேவையான உணவையும் ஒருத்தர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு மாடு வளர்க்குறதே போதும் அப்படிங்கிறது தான் சரியான இது. அப்படின்னா ஆளுக்கு ஒரு மாடு வளர்க்கலாம், ஆளுக்கு ஒரு பசு மாடு அல்லது ஒருத்தர் காளை மாடு வளர்க்கலாம், ஒருத்தர் பசு மாடு வளர்க்கலாம். எல்லாத்துக்கும் பால் தேவை அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அதனால் இது எப்படின்னா அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த மக்கள் தான் வந்து நீங்கள் பசு மாடு வளர்க்குறீங்களா, காளை மாடு வளர்க்குறீங்களா, அல்ல பசு மாட்டையும் காளை மாட்டையும் சேர்த்து வளர்க்குறீங்களா, வளர்த்தா அதுக்கு உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியுமா, 3 மணி நேரம் தான் நீங்கள் விளைநிலத்தில் உழைக்கணும், காலையில் 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்துடணும், இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்களா, ஒரு 2 மாட்டை வளர்க்குறது பெரிய விஷயங்களா, அதுக்கு தேவையான உணவை கொடுக்கணும், அதோட வயிறு பானை பெருசில் இருக்கும், அதுக்கு தேவையான உணவை உங்களால் கொடுக்க முடியுமா, தினமும் அதோட வயிறு ஃபுல்லாகணும், அதுக்கு தேவையான இது வந்து உங்கள் விளைநிலத்தில் கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எத்தனை மாடு வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதனால் நிறைய மாடுகளை வளர்த்துக்கிட்டே போகலாம், அது குட்டி போட்டுக்கிட்டே போகலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு பால் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அங்கே வந்து அது வந்து அதுக்கு கருத்தடை முறையெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதாவது மாடு வந்து அது வந்து உடலுறவு வச்சுக்கிறது அதோட ஆசை, கண்டிப்பாக அதுக்கு நம்ம அனுமதிக்கணும். ஒரு காளை மாடும் பசு மாடும் உடலுறவு வச்சுக்குதுன்னா அதோடைய வாழ்க்கை, அதோட மகிழ்ச்சி, அதை நம்ம தடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அது கன்றுக்குட்டிகளை ஈண்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஈண்டு கொண்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை வளர்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அங்கே உள்ளவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மாமிசத்துக்காக ஆடு மாடுகளை வளர்க்க மாட்டாங்க. உரத்துக்காகவும் அதில் இருந்து கிடைக்கிற பாலுக்காகவும் வளர்ப்பாங்க. பால் எப்போ கிடைக்கும், கன்று ஈன்றால் கிடைக்கும். பசுமாடு கன்றுகளை ஈன்றால் கிடைக்கும். கன்றுகளை ஈண்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக பால் கிடைக்கும்.
கன்றுகளை ஈண்டு கொண்டே இருப்பதற்கு, அடுத்தடுத்து கன்றுகளை ஈண்டு கொண்டே இருப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதனால் அதோட எண்ணிக்கை பெருகிடும். அப்போ அதோட எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தணுன்னா அதை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அதுக்கான உணவை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஒரு கிராமத்தில் ஒரு குறைஞ்ச 3000 மாடு இருக்குன்னு வச்சுங்க. ஒருத்தர் ஒரு மாடு வளர்த்தாலே, 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தர் ஒரு மாடு வளர்த்தாலே 3000 மாடு வந்துடும். ஒரு கிராமத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க எப்படியும் 3000 பேர் இருப்பாங்க, 3000த்துக்கு மேலே இருப்பாங்க. 3000 பேருக்கு ஒரு கிராமத்தில் 3000 மாடுகளுக்கு தினமும் உணவு கிடைக்குமா? அந்த கிராமத்தில் அதோட வயிறு பெருசு, மாடோட வயிறு பெருசு, அதெல்லாம் பார்க்கணும். அதனால் அதோட இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். அது உடலுறவு வச்சுக்கலாம், காளை மாடும் பசு மாடும் உடலுறவு வச்சுக்கலாம். ஆனால் கன்று ஈன்றக்கூடாது. கன்று ஒரு பசுமாடு ஒரு கன்றைத்தான் ஈன்ற வேண்டும். அல்லது ஒருத்தர்கிட்ட ஒரு மாடு தான் இருக்கணும், ஒரு மாடு தான் அவங்க வளர்க்கணும். அதனால் அதை அளவுக்கு அதிகமாக யாரும் மாடுகள் வளர்த்துறக்கூடாது. ஏன்னா அது பெரிய பிரச்சனை. அதனால் இந்த ஒரு நாயின்னா அது குட்டி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதோட எண்ணிக்கை அதிகமாகிடும். அப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போது நாய் உடலுறவு வச்சுக்காமல் நம்ம தடுக்க முடியாது. உடலுறவு வச்சுக்க அனுமதிக்கணும். அதே நேரத்தில் அது குட்டி போடக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம ஏதாவது வழிமுறை இருக்கா? ஏதாவது மருந்தை உணவில் கலந்து கொடுத்தா அதுக்கு கரு ஏற்படாது, கருத்தரிக்காது. மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, அது கருத்தரிக்காமல். இப்போ முட்டை போட்டுச்சுன்னா, கோழி முட்டை போட்டுச்சுன்னா, கோழியை கூட எண்ணிக்கை ஒரு அளவில் தான் வச்சுருக்கணும். அது முட்டை போட்டுச்சுன்னா நம்ம முட்டை எடுத்து நம்ம அவிச்சு சாப்பிட்டு போயிடலாம். கோழியோட இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸி. ஆனால் நீ ஒரு ஆடு மாடு இனப்பெருக்கம் செய்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இடம்பெருக்கம் செய்துன்னா அதை நம்ம அனுமதித்து கொண்டே இருக்க முடியாது. ஆடு மாடுகள் பெருகி போயிட்டே இருந்தோன்னீங்க, நம்ம அங்கே மாமிசம் சாப்பிட மாட்டோம். அந்த ஆடு மாடுகளை கொண்டு நம்ம சாப்பிட போகிறதில்ல. அப்போ ஆடு மாட்டுக்கிட்ட இருந்து நமக்கு பால் மட்டும்தான் தேவை, அல்லது உரமும் தேவை. பாலும் தேவை, உரமும் தேவை. தொடர்ந்து நம்ம பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நமக்கு பால் தினமும் எனக்கு தேவை, தயிர் தேவை, மோர் தேவை அப்படின்னா அது குட்டிகளை ஈண்டு கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 6 மாதங்களுக்கு இடையில் அது குட்டிகளை ஈண்டு கொண்டே இருக்க வேண்டும், கன்றுகளை ஈண்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் பால் கிடைக்கும். அப்போ கன்றுகளையும் குட்டிகளையும் அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஈண்டு கொண்டே இருந்தால் அப்போ அதுக்கு உணவு யார் எங்கே போவாங்க? அந்த கன்றுகளுக்கும் குட்டிகளுக்கும், ஆட்டுக்குட்டிகளுக்கும் உணவு யார் கொடுப்பாங்க? அதை யார் பார்த்துப்பாங்க? அதை முழு நேரம் நிறைய ஆயிடுச்சுன்னா முழு நேரம் பார்த்துக்கணுமே. 3 மணி நேரம் தான் விளைநிலத்தில் உழைப்பாங்க. அப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் விளையாட வேண்டியிருக்கு, காதல் பண்ண வேண்டியிருக்கு, கலைகள், நிர்வாகம், நிறைய வேலைகள் இருக்குது. ஆடு மாடுகளை கவனிக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம் இல்லை? ஆடு மாடுகளையும் பார்க்கணும். அதே நேரத்தில் ஆடு மாடுகளையே மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா? ஆடு மாடுகளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்போது அதோட இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினா நமக்கு தொடர்ந்து பால் கிடைக்காது. அதனால் பால் தொடர்ந்து சாப்பிடுகிற உணர்வாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்காது. எப்போதும் உங்களுக்கு பால் கிடச்சிக்கிட்டே இருக்காது. அது பசுமாடு கன்றுகளை ஈண்டினால் மட்டும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கலாம். அதை எடுத்து நீங்கள் குடிச்சிக்க வேண்டியதான். கிடைக்கலன்னா கிடைக்கல. எந்த உணவுமே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எந்த ஒரு உணவுமே உங்களுக்கு எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்காது, தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்காது. பால், தயிர் தினமும் கிடைக்காது. இந்த ஒரு 2-3 இப்போ தான் கன்று போட்டிருக்குது பசுமாடு அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு பால் கிடைக்கும், அதுலேருந்து தயிர் கிடைக்கும், மோர் கிடைக்கும். அப்புறம் பால் சுரப்பு நின்று போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. மீண்டும் அது கன்றுகளையோ அல்லது குட்டிகளையோ ஈந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திரும்பவும் பால் கிடைக்கும். அதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா கன்றுகளையோ ஈன்றுகளையோ குட்டிகளையோ அது ஈண்டு விட்டால், குட்டிகளை போட்டு விட்டால் அதற்கு உணவு யார் கொடுப்பது? அதை யார் பராமரிப்பது, பார்த்து கொள்வது? அதை கொண்டு நம்ம மாமிசமாகவும் சாப்பிட முடியாது. அதை நம்ம கொல்லவும் முடியாது, அதை பார்த்துக்கவும் முடியாது. ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாட்டை வேணால் பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே பார்த்துக்க முடியாது. அது போடுற சாணம், உரம் அதுவே போதும், அந்த நிலத்துக்கு அது போதும். அவங்க ஒவ்வொரு 2 ஏக்கர் விளைநிலம் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு மாடு, அப்புறம் ஒரு ஆடு, ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு ஒரு ஆடு, அப்புறம் 2-3 கோழி, இப்படி கொஞ்சமாக தான் வளர்க்கணும். அதுலேருந்து கிடைக்கிற உரமே அவர்களுக்கு அந்த விளைநிலத்துக்கு போதுமானது. வருஷம் முழுக்க உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய உரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கால்நடைகளை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு யார் உணவை யார் கொடுக்கறது? அதை யார் பார்த்துக்கிறது? முழு நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று வளர்த்தா தான் ஒரு ஆடு ஒரு மாடு, அவ்வளோதோடு நிறுத்திக்கணும்.
ஒருத்தர் ஒரு காளை மாடு வளர்க்குறாருன்னா இன்னொருத்தர் ஒரு பசுமாடை வளர்க்கணும். ஒரு குடும்பத்தில் வந்து 8 வயசுக்கு ஒரு குடும்பத்தில் மொத்தம் ஒரு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 16 பேர்னா அந்த கூட்டு குடும்பத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 10 பேரில் 5 பேர் காளை மாடு வளர்க்கணும், 5 பேர் பசுமாடு வளர்க்கணும், 5 பேர் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கணும், 5 பேர் வந்து அல்லது வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் 10 பேர் 8 வயசுக்கு மேலே இருக்காங்கனாக்கா அதில் வந்து ஒரு 8 பேர் வந்து பசுமாடை வளர்க்கணும், 2 பேர் காளை மாடை வளர்க்கலாம். அல்லது ஒருத்தர் வந்து எருமை மாடை வளர்க்கலாம், ஒருத்தர் பசுமாடை வளர்க்கலாம், இன்னொருத்தர் காளை மாடை அவங்க விருப்பப்பட்டதை வளர்த்துட்டு போய்க்கலாம். எனக்கு பால்லாம் தேவையில்லை, நான் காளை மாடை வளர்க்குறேன், எனக்கு இந்த காளை எருமை மாட்டை வளர்க்குறேன், ஆண் எருமை மாடை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க விருப்பத்தில் விட்டுற வேண்டியதான். அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாகவும் அங்கே நீங்கள் எந்த உயிரினத்தையும் வளர்க்க முடியாது. நாய்கள்னால் அது குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நாய்கள் குட்டி போச்சுன்னா அதை கொல்லவும் முடியாது. ஏன்னா அது கொன்று தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. நமக்கு தேவையான நாய்க்குட்டிகளை எடுத்துகிட்டு மீதம் உள்ளவற்றை வேறு எங்கேயோ விட முடியாது, வேறு எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வர முடியாது. அப்போ நம்ம அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும்னா, நாய்க்குட்டிகள் பிறந்ததுன்னா நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொல்லணும். அல்லது நாய்க்குட்டிகள் திரும்பவும் கருத்தரிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது மருந்துகள் இருந்தால் அதை உணவில் கலந்து அந்த நாய்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி பசுமாடோ அது கருத்தரிக்காமல் தேவையான மாடு நம்மக்கிட்ட இருக்குது, இனிமேல் மாடுகள் கன்றுகள் ஈன்றால் அதை வளர்ப்பதற்கு இங்கே ஆள் இல்லை, உணவும் இல்லை, நேரமும் இல்லை, உழைக்கவும் யாரும் தயாராக இல்லை. அதாவது அதற்காக நம்ம அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் விவசாய நிலத்தில் நிற்கணும். எப்போதும் நாள் முழுதும் அந்த விவசாய நிலத்திலேயே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேவையற்ற கருத்தரிப்பை வந்து மனித உயிர்களே 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாதுங்கிறோம். மனித உயிர்களுக்கே இந்த நிலைமை. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கருத்தடை முறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆடு மாடுகளுக்கும் கருத்தடை முறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணுறது? ஏதாவது மருந்து கொடுத்து உணவில் கலந்து கொடுத்தா அது கருத்தரிக்காது, அப்படி எதாவது இருக்கணும். ஏன்னா குட்டிகள் பிறந்துச்சு, இப்போ தேவையில்லாமலே ஒரு பசுமாடு கன்றுகளை ஈண்டுகிறது அப்படின்னா அதை நம்ம கொன்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதிகப்படியாக பிறந்த அந்த கன்றுக்குட்டிகளை நாம் கொன்று தான் ஆக வேண்டும். அதை வளர்க்க முடியாது, பரிதாபப்பட்டு அதை வளர்க்க முடியாது. அதனால் கொன்று தான் ஆக வேண்டும். கொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் ஏன் போகணும்? அது கொன்றாலும் சாப்பிட்றக்கூடாது. கொன்று விட்டோம் ஆதலால் சாப்பிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. அதனால் மாமிசத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு உப்பும் கிடைக்க போகிறதில்ல, மாமிசத்தை வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. கன்றுக்குட்டியை கொல்வதே வந்து பெரிய கஷ்டமான வேலை. அதனால் வந்து அவங்க மென்மையானவர்கள், அவங்க கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து தேவையற்ற கருத்தடைகளை அவங்க தவிர்க்குப்பாங்க. அதாவது இந்த பசுமாடு வந்து தேவையில்லாமல் கருத்தரிப்பதை தடுப்பாங்க. ஏன்னா அது குட்டி போட்டுச்சுன்னா அதை கொல்ல வேண்டிய பாவம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அது கருத்தரிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது உணவில் ஏதாவது இதை கலந்து அதை கொடுத்துக்கிட்டாக்கா அது உடலுறவு வைத்து கொள்வதற்கு அனுமதிக்கணும். ஏதாவது காளை மாடு இருக்கா, அதை வந்து 2ஐயும் சேர்த்து விட்டு உடலுறவு வச்சு கொள்றதுக்கு அந்த பசுமாட்டுக்கு அனுமதி, காளை மாட்டுக்கு அனுமதி. அதே நேரத்தில் அது உடலுறவு வைத்து கொள்கிற நேரம் இந்த மாதிரி அந்த நேரத்தில் அதுக்கு வந்து அது சாப்பிட்ற உணவில் ஏதாவது கருத்தரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக கருத்தடை மருந்துகளை அந்த மாடு சாப்பிட்ற உணவில் கலந்து கொடுத்துடணும். இதன் மூலம் தேவையற்ற கருத்தரிப்புகளை தடுக்கலாம். தேவையில்லாமல் பசுமாடு குட்டி போடுறத கன்றுகளை ஈண்டுவதை தடுக்கலாம். அது மாதிரி ஆடுகளுக்கும் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்ச வச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு போட்டியே நடக்கும். நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அங்கே யாராவது சொல்லுவாங்க, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மருந்து வந்து நீங்கள் பசுமாடு எப்பெல்லாம் வந்து காளை மாட்டோட சேருதோ அப்போல்லாம் அதுக்கு நீங்கள் ஒரு பழத்தில் இந்த மருந்தை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கன்றுகளை ஈண்டாது, குட்டி போடாது, கருத்தரிப்பு ஏற்படாது, கருத்தங்காது அப்படின்னு யாராவது கண்டுபிடிப்பாங்க. அதற்கான வரவேற்பு, அதற்கான தேவை அங்கே இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டி ஏற்படும். இந்த மாதிரி அவங்க வந்து வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதை கண்டுபிடிப்பதற்கு அங்கே ஒரு போட்டி ஏற்படும். நாளைக்கு இந்த மருந்து அவன் தான் கண்டுபிடிச்சான் அல்லது அவள் தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது சுட்டி காட்டும்போது அது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பால் சாப்பிடணுன்னுலாம் ஆசைப்படாதீங்க. அங்கெல்லாம் பால் வந்து நீங்கள் அது மனித உணவா அப்படி இப்படின்னு நம்ம குழம்பிகிட்டு இருக்கோம். சாப்பிட்லாமா கூடாதா, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிகிட்டு இருக்கோம்.
நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. கால்நடைகளையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாடோ ஒரு ஆடோ தான் வளர்ப்பாங்க. அதிகமாக வளர்த்தாலும் அவங்கள அதை பார்த்துக்க முடியாது, அதுக்கு உணவு கொடுக்க முடியாது. 2 ஏக்கர் விளைநிலம் தான் ஒருத்தர் கொடுக்கப்படுகிறது. அதில் 1 ஏக்கர் விளைநிலம் காய்கறிகள் பழங்களை உற்பத்தி செய்வதற்காக, இன்னொரு ஏக்கரில் அதுலேயும் மரங்கள் இருக்கும், அங்கே வந்து கால்நடைகளை வளர்த்துக்கலாம். ஒரு ஆடு ஒரு மாடு, அதுக்கு 1 ஏக்கர் விளைநிலம், அதில் வந்து மரமும் இருக்கும், அதுக்கு அடியில் இது வாழ்ந்துட்டுருக்கும். அந்த ஆடு மாடுகளுக்கு என்ன கொடுக்கப்படுகிற அந்த ஒரு ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு ஆடு ஒரு மாடு அதை வளர்த்துக்கலாம். 2-3 கோழிகளை வளர்த்துக்கலாம், இன்னொரு முயலை கூட வளர்த்துக்கலாம். அந்த விவசாயம் செய்கிறதுக்கு நம்ம ஆசையாக இருக்கும், அதை போய் டெய்லி பார்க்கலாம். ஆனால் அதுக்காக நிறைய மாடு நிறைய ஆடு நிறைய கோழியெல்லாம் வளர்த்துட்டு இருக்க முடியாது. வளர்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் அதே தான் பார்த்துட்டு கிடக்கணும். நீங்கள் 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரணும். அந்த 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தான் அதுக்காக செலவழிக்கணும். ஒரு தோட்டம் 1 ஏக்கர் தோட்டம் அப்படின்னா அதுக்கு நல்ல வேலி, அதை விட்டு அந்த மாடு ஆடோ அதை விட்டு வெளியில் போக முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பசுமையான வேலியை உருவாக்கி விட வேண்டும். அதற்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக அந்த ஆடுகளையும் மாடுகளையும், ஒரு ஆடு ஒரு மாடு அவ்வளோதான், அதை சுதந்திரமாக நடக்க விடுங்க. கோழி அதை சுதந்திரமாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு போகுது, வயிறு நிறைய அதோட வயிற்றை அது பார்த்துக்கும். நீங்கள் வந்து கட்டி போட்டு தீவனம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கட்டி போடனாலும் போடுங்க, நல்லா சாப்பிட்டுச்சுன்னா கட்டி போட்டுருங்க. அந்த மாதிரி சுதந்திரமாக. அப்போ 1 ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு மாடுக்கு தான் உணவு இருக்கும். தினம் உணவு கிடைக்குமா? அதுவே மிகப்பெரிய வேலை. நீங்கள் அந்த விளைநிலத்தில் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. அங்கங்கே இருக்கிற இலை தழைகள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு அதுக்கு போடணும். அதனால் வந்து அது ஒரு மாடு ஒரு ஆடு, ஒரு மாடு ஒரு ஆடு அவ்வளோதான் வளர்க்கணும். ஒரு 2 கோழி, அதுக்கு மேலாம் வளர்க்கக்கூடாது. அப்போ அதிகப்படியான இனப்பெருக்கத்தை நம்ம அதிகப்படியாக அது கன்றுகளையோ குட்டிகளையோ ஈண்டுவதை நம்ம தடுத்தே ஆகணும். அது தடுத்தே ஆகணும்னா அது குட்டி போட்ட பிறகு அதை கொல்றது பாவம். அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. இல்லை, செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, செஞ்சு தான் ஆகணும். அதனால் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுன்னாக்கா, முன்கூட்டியே அது கருத்தடை மருந்துகளை அது சாப்பிட்ற உணவில் கலந்துடணும். அது வந்து நமக்கு தேவையான கால்நடைகள் இருக்குது. இனிமேல் நமக்கு எந்த கால்நடையும் தேவையில்லை, எந்த கன்றுக்குட்டியும் தேவையில்லை, அது இனிமேல் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது தான் இப்போ எல்லாமே எல்லார் வீட்லேயும் கரெக்டாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு மாடு ஒரு ஆடு எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு யாருக்குமே தேவையில்லை. அதனால் இப்போதைக்கு யாருமே வந்து பசுமாடு கன்றுகள் ஈண்டுவதை தடுக்க வேண்டும். கருத்தறி அதே நேரத்தில் அது உடலுறவு வச்சுக்குதுன்னா, ஆசைப்படுது, கத்துதுன்னா காளமாட்டை விட்டு உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடலாம். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது உணவில் கலந்து அந்த பசுமாட்டை கொடுத்துட்டாக்கா அது கருத்தரிக்காது. உணவில் வந்து மருந்தை கலந்து கொடுத்துடணும், கருத்தரிப்பதை தடுக்கக்கூடிய மருந்தை. அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நாய்கள் வந்து அடிக்கடி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குட்டி போட்ட நாய்களை வந்து நம்ம கொல்ல வேண்டிய பாவம். நமக்கு வந்து ஒரு நாய் தான், ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நாய் தான். இப்படி 300 கூட்டு குடும்பம் ஒரு கிராமத்தில் இருக்கும். அப்போ அந்த ஊரில் 300 நாய் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நாய்கள் வந்து இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். அப்போ நாய்கள் குட்டி போட நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அதை கொல்ல வேண்டிய பாவம் நமக்கு வரும். கொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் கொண்டு தான் ஆகணும். அதனால் கொல்வதற்கு முன்பே நம்ம அதை குட்டி போடுவதையே தடுத்து விட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதாவது உணவில் கலந்து அதற்கு ஏதாவது கருத்தடை மருந்துகளை கண்டுபிடிச்சி, இயற்கை மருந்துகளை கண்டுபிடிச்சி அதுக்கு கொடுத்து அது குட்டி போட விடாமல் செய்யலாம். நிரந்தரமாகவே கருத்தரிப்பதை தடுத்து விடலாம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மருந்து இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி அதுக்கு கொடுத்து, அதன் மூலம் இந்த செல்ல பிராணிகள் ஆடு மாடுகள் இதோட இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி ஒரு கடமை நமக்கு அங்கே இருக்குது. அதே நீங்கள் கோழிகள் வாத்து அதையும் 1-2 வளர்த்துக்கிறோம். அது முட்டை போடும். அந்த முட்டை போடும்போது பொரிக்கிறதுக்குள்ளே அதை எடுத்து நம்ம அவிச்சு சாப்பிட்ற வேண்டியதான். அதோட எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன்னா அங்கே கோழிக்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. கோழியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முட்டையும் அதோட உரமும் கிடைக்குது. அதோட கழிவுகளை எடுத்து உரமாக பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதோட முட்டையை எடுத்து அவிச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். இதுதான் வந்து அப்போ கோழிகள் வாத்துகள் இதோட இனப்பெருக்கத்தை நம்ம எளிதாக கட்டுப்படுத்திடலாம். ஆனால் அந்த குட்டி போடுது பார்த்திங்களா, குட்டி போடுறது கன்றுகள் ஈண்டுகிற இந்த மாடு ஆடு இதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது, நாய் இதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப உணர்வுபூர்வமானது, சவால் நிறைந்தது. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை முறை. மனித வாழ்க்கை முறை இப்படித்தான் அது சென்று கொண்டிருக்கும்.